அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னிட்டு வட்டம் தமைந்து ஆர்கானிக்ஸ். இப்போது பதிவு பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட கனஜீவாமிர்தம் தயார் பண்ணுறேங்க. கனஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம், பயிர் மாவு, நாட்டு சக்கரை இது 3 போட்டு 3 நாள் பிசைஞ்சு வச்சுருங்க. 4வது நாள் இது மேம்படுத்தப்பட்ட செய்கிறதால அதிகப்படியான திறன் கொடுக்குறோங்க. நாட்டு மாட்டு பஞ்சுகாவிகள் ஆட் பண்ணுறேங்க, மீன் எம்மனை ஆட் பண்ணுறோம், பழக்காடி ஈயம் கரைசல் ஆட் பண்ணுறேங்க. அப்புறம் பியூரான நாட்டு மாட்டு தயிர் ப்ளஸ் கடலை புண்ணாக்கு ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யும் போதோ இதனோட செயல்திறன் மிக வேகமாக இருக்குங்க. இது மாடி தோட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா பக்கா ரிசல்ட் கொடுக்குதுங்க. எல்லா விவசாயி வாங்கி நல்லா பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் எடுக்கிறாங்க மாடி தோட்டத்தில். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கனஜீவாமிர்தத்தை ஒரு 10 கிலோ எடுத்து 200 லிட்டர் தண்ணியில் போட்டு 3 நாள் நல்லா புளிக்க வச்சுருங்க. 4வது நாள் நீங்கள் வயலில் திறந்து விடும்போது மண் வளம் மிக பிரமாதமாக மேம்படுதுங்க. இந்த கனஜீவாமிர்த கரைசலை எல்லா விவசாயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. தென்னை, பாக்கு, கொய்யா, நெல் வயல், வாழை சாகுபடி, பருத்தி எல்லாத்துக்குமே இந்த கனஜீவாமிர்தம் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. 10 கிலோ வாங்குறீங்க, 200 தண்ணியில் போடுறீங்க, 3 நாள் நல்லா ஊற வச்சு கலக்குறீங்க, அதை வயலில் திறந்து விடுறீங்க. அவ்வளோதாங்க. மண்வள மேம்பாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பொருளுங்க நம்ம மேம்படுத்தப்பட்ட கனஜீவாமிர்தங்க. இதில் பஞ்சுகாவி, மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு இதெல்லாம் இருக்கிறதால இதனோட செயல்திறன் மிக வேகமாக செயல்படுங்க. இந்த தரமான கனஜீவாமிர்தம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அனுப்புகிறோங்க. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளாங்க. இப்போ பொதுவாக ஒரு மாடி தோட்டத்தில் பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி இல்லை 5 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. கொஞ்சம் கனஜீவாமிர்தம் போட்டு நல்லா கரைச்சி ஒவ்வொரு செடிக்கும் வேரில் ஊற்றி விடுங்க. மிக பிரமாதமான ரிசல்ட் கொடுங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம். கண்டிப்பாக நல்ல